அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டில் குறிப்பிட்ட வேர்டை ஃபைண்ட் பண்ணி அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம் மெனு போகணும். அதில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பாட்டம் போகிறோம். இந்த பாட்டமில் ஃபைண்ட் அப்படின்னு இருக்குது. ஃபைண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணியாச்சு. இப்போ மேலே பாருங்கள் ஃபைண்ட் அப்படின்னு வந்துச்சு. எதை ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா பி அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த பிலாம் ஃபைண்ட் பண்ணி எல்லோ கலர் பேக்ரவுண்டில் உங்களுக்கு காமிக்குது. அகைன் இது ரீப்ளேஸ் பண்ணோன்னா அந்த பிங்கிற லெட்டர் பக்கத்தில் ஒரு செட்டிங் ஐக்கான் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணியாச்சு. அதில் போய்ட்டு ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுக்க அப்போ ரீப்ளேஸ்க்கான ஆப்ஷன் வந்து டைப் பண்ணுறதுக்கு இடம் வந்துச்சு. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா டைப் பண்ண போகிறேன். என்ன வேர்டு நமக்கு ரீப்ளேஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் டைப் பண்ண போகிறேன். திங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ இதில் பாருங்கள் பிங்கிற வேர்டு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்குது. அதெல்லாம் திங்க்னு ரீப்ளேஸ் ஆக போகுது. அப்போ நம்ம வந்து மேட்ச் வேர்டு அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ என்னென்ன வேர்டெலாம் கேஸ் சென்சிட்டிவ் பார்க்காது. கேபிட்டல் பிலையும் பின்னு ஆரம்பிக்குது, ஸ்மால்லையும் ஆரம்பிக்குது. அதில் போய்ட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ்னு கொடுத்தா 1 by 1 ரீப்ளேஸ் ஆகும். சரிங்களா? இங்கே பாருங்கள் பிங்கிறதுலாம் திங்காக மாறிட்டு இருக்குது. எஸ், ரீப்ளேஸ் ஆல் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதை கொடுத்தா அப்படி மாறும். இப்போ அகைன் பாருங்கள் இந்த செட்டிங் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். அந்த ரீப்ளேஸில் நம்ம வந்து இந்த வாட்டி வந்து மேட்ச் வேர்டுங்கிற பதிலாக மேட்ச் கேஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து மேலே ஃபைண்டில் வந்து பிஇ அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். பி வந்து கேப்ஸ் போட்டிருக்கேன். அந்த பி இங்கே வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடியது மட்டும் கேஸ் சென்சிட்டிவாகவும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம். அதில் போய்ட்டு நம்ம வந்து ரீப்ளேஸ்னு கிளிக் பண்ணால் 1 by 1 ரீப்ளேஸ் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ ரீப்ளேஸ் ஆல்னால் எல்லாமே இப்போ ரீப்ளேஸ் கொடுத்தோன்னு மாறிட்டு. தட்ஸ் ஆல்.